Viana and Parvati. Thank you, Big Boss. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பிக் பாஸ் லைவ்ல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சபரியும் எஃப்ஜேவும் சேர்ந்த மாதிரி ஒரு கேம் விளையாண்டாங்க. அந்த கேம்ல இவங்க ஜெயிக்கவும் செஞ்சுட்டாங்க. ஜெயிச்சதுக்காக பிக் பாஸ் இருக்கார்ல, நீங்க ரெண்டு பேருமே சூப்பர் டீலக்ஸ்க்கு போய்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு பதிலா சூப்பர் டீலக்ஸ்ல இருக்க ரெண்டு பேரை நீங்க சாதாரண பிக் பாஸ் ஹவுஸுக்கு அனுப்பணும், யாருன்னு செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப போரா செலக்ட் பண்ணாங்க. அதாவது சபரிக்கு வந்து விஜய் பார்வதி மேல வன்மம் இருக்கு, அதை வெளியே காட்டாம உள்ளுக்குள்ள காட்டுறாருன்றது இல்ல கிளியர் ஆயிடுச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரை தெரியுமா செலக்ட் பண்ணிருக்காரு? வியானாவை செலக்ட் பண்ணிருக்காரு, பார்வதியை செலக்ட் பண்ணிருக்காரு. அதாவது பார்வதி அந்த வீட்டுக்கு போய் ஒரு வாரம் தான் ஆகுது, வியானா போய் 1.5 வாரம் ஆகுது. ஏன்னா பாதியில போனாங்க, அதனால 1.5 வாரம் ஆகுது. இவங்க ரெண்டு பேரை வேக வேகமா இவர் மாத்துறாரு, திரும்பி பிக் பாஸ் ஹவுஸுக்கே போங்கன்ற மாதிரி மாத்துறாரு. ஏன் அந்த இடத்துல ரம்யா இருக்காங்க, இந்த சுபிக்ஷான்ற பொண்ணு ரொம்ப வாரமா இருக்காங்க, கானா வினோத் அங்க இருக்காரு, அவங்களெல்லாம் மாத்தலான்னு கொஞ்சம் கூட இவர் யோசிக்கல. இவங்க ரெண்டு பேரை மாத்திரலான்னு யோசிக்கிறாரு. உங்க எல்லார் மைண்டுக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்க வேற ஒரு விஷயத்த சொல்றேன். அது என்னன்னா, விஜய் பார்வதி எப்ப பாரு சபரியை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சபரி தோத்தா அவ்வளவு கொண்டாடுறாங்க, இதெல்லாம் தப்புன்ற மாதிரி கூட நீங்க நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா விஜய் பார்வதி பண்றது 100க்கு 100 சரிங்க. இந்த சபரி சைலண்டா அந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவாரு. அதாவது விஜய் பார்வதியை தோக்க வைக்கணும்ன்றதுக்காக திட்டம் போட்டு அந்த மாஸ்க் டாஸ்க்ல முதல்ல போக வச்சாரு. நைஸா உள்ளே இவர் திட்டம் போட்டுருவாரு, போக வச்சிருவாரு, நல்ல ஒரு மாதிரி காமிச்சுப்பாரு. விஜய் பார்வதி வெளிப்படையா இருக்காங்க. அதாவது சபரி தோத்ததுல எனக்கு சந்தோஷம் வெளிப்படையா சொல்றாங்க. ஒருத்தர் தோக்குறதுல வெளிப்படையா சந்தோஷத்தை யாருனாலும் வெளிப்படுத்தலாம். அவன் வந்து அடுத்த ஸ்டெப் போலப்பா, அவன் இந்த கேமை விட்டு வெளியே போயிட்டான்ப்பா, எனக்கு சந்தோஷம்னு யாருனாலும் வந்து வெளிப்படுத்தலாங்க. விஜய் பார்வதி உண்மையா இருக்காங்கன்னே சொல்லலாம். விஜய் பார்வதி பின்னாடி பேசுறத நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. விஜய் பார்வதி கிட்ட இருக்க ஒரு பவர் என்ன தெரியுமா? பின்னாடியும் பேசுவாங்க, முன்னாடியும் பேசுவாங்க. முன்னாடி விக்ரமை எப்படி அடிக்கிறாங்க, விக்ரமால மத்த யாரையாவது அப்படி அடிச்சிட முடியுமா? விக்ரம், அதாவது விக்ரம் இருக்கார்ல, அவர் நேரடியா சபரியை என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்காரா? வேற யாரை நேரடியா கேள்வி கேட்டிருக்காரு? அவர் நேரடியா பேசவே பயப்படுவாரு. ஆனா விஜய் பார்வதி நேரடியா அடிக்கிறாங்க பாருங்க. விக்ரம் இப்படிதான் டபுள் கேம் ஆடுவான் அப்படின்ற மாதிரி டைரக்டா கிண்டல் பண்ணி பாட்டு பாடுறாங்க பாருங்க. விஜய் பார்வதி கிட்ட சில குறைகள் இருக்கானா? கண்டிப்பா குறைகள் இருக்கு. இந்த வீட்டில் இருக்க எல்லார்கிட்டயும் குறைகள் இருக்கு, அதே மாதிரி விஜய் பார்வதி கிட்டயும் குறைகள் இருக்கு. ஆனா விஜய் பார்வதி கரெக்டா கேம் விளையாடுறாங்க, ஃபோக்கஸா அடிக்கிறாங்க. ஒருத்தர் முடிவு பண்ணாங்கன்னா அடிக்கிறாங்க. 5 பேர்கிட்ட பிரச்சனை இழுத்து வச்சிருக்காங்க. இப்ப துஷார் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப திரும்ப விஜய் பார்வதி கிட்ட தான் சண்டைக்கு வருவான், வேற யாருக்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டான். ஆனா விஜய் பார்வதி 5 பேர்கிட்ட பிரச்சனை பண்ணி வச்சிருக்காங்க. கனி கிட்ட, சபரி கிட்ட, கெமி கிட்ட, ஏன் இந்த எஃப்ஜே கிட்ட கூட வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் துஷார் கிட்ட. இவங்க இத்தனை பேரை டீல் பண்ணோம். நடுவில் விக்ரம விட்டுட்டேன் பாருங்க. விக்ரம் இவ்வளோ பேர் அவங்க டீல் பண்ணோம். அவங்க கரெக்டா கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இதுல சபரி பண்ணது ரொம்ப முட்டாள்தனங்க. இந்த ரம்யா ஜோ ஒவ்வொரு வாட்டியும் தப்பிக்கிறாங்க. இந்த சபரி விளையாடுறதுக்கு போறதுக்கு முன்னாடியே ரம்யா ஜோ ஒரு ஐஸை வச்சு அனுப்புறாங்க. அண்ணா அழகா இருக்கீங்கண்ணே அப்படி இப்படின்ற மாதிரிலாம் ஐஸ் வச்சு அனுப்புறாங்க பாருங்க. இப்ப ஜெயிச்சோன்னா ரம்யா ஜோவை மாத்தல. ரம்யா ஜோ என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த இடத்துல இருந்தா நம்ம சேஃபா இருக்கலாம், இங்கேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் நாமினேஷன்ல, ஏன்னா அங்க இருந்தா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குது, அதுக்காகவே அங்க இருக்கணும்னு ரம்யா ஜோ நினைக்கிறாங்க. எல்லா வாட்டியுமே சரிங்க, சாமர்த்தியமா அந்த பாஸை வாங்குறதுக்கு தான் அவங்க துடியா துடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி சபரி வந்து சரி, சபரி அங்கே போனால் என்ன ஆட்டம் ஆடுறாருன்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ கேங்கை உடச்சிட்டு போக வேண்டியதாக இருக்குல்ல, அங்கே போய் என்ன பண்ணுறாருன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.